அனைவருக்கும் வணக்கம். நேற்று வைத்திலிங்க அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. பாவம் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு கிரு கிரு கிருன்னு சுத்தி கீழே விழுந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி என்னத்தை பேசினாருன்னு தெரியல. வைத்திலிங்கன்னு அப்படி எதுவும் தவறா எதுவும் பேசினாரா? அப்படி எதுவும் பேசல. நல்லது தானே பேசினாரு. இணைப்பு பத்தி தானே பேசினாரு. தொண்டர்கள் எல்லாரும் விரும்புறாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா இவருடைய ஆட்சி வந்து அமையணும்னு தொண்டர்கள் விரும்புறாங்க. அவங்க என்ன வந்து நிறைவேறும். 2025 டிசம்பருக்குள்ள அதிமுக வந்து ஒருங்கிணையும். அந்த ஒருங்கிணைக்கிறதுக்கு யாரு தடையா இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து விலகிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. இது ஒரு தப்பா? அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படணுங்கிறது ஒரு தப்பா? அதை யோசிச்சு பார்க்கல. ஏன் இப்படி அரசியல் பண்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு மூர்க்கு எடுத்துருச்சு. அவர் இது வைத்திலிங்க அங்கிருந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு, நீ என்னையா சும்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த தஞ்சாவூர் மத்திய மாவட்ட சேகர் அவரை வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்காங்க. அந்த ப்ரெஸ் மீட்ல அவர் என்ன சொல்றாரு, அதிமுகவுக்கு துரோகம் பண்ணது வைத்திலிங்கம். அதிமுக பத்தி பேச வைத்திலிங்கத்துக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை அப்படிங்க. அதிமுக பத்தி பேச வைத்திலிங்கத்துக்கு தகுதி இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கிருந்து தகுதி வந்தது? அது ஒரு கேட்க வேண்டிய கேள்வி இருக்குல்ல. அதிமுக பத்தி பேச வைத்திலிங்கத்துக்கு தகுதி இல்லப்பா, சரி விடுங்க, நீ பேசிட்டீங்க. எடப்பாடிக்கு என்ன தகுதி வந்தது அப்படின்னு தான் கேட்கிறேன். ஒரு தகுதியுமே இல்லையே அதிமுக பத்தி பேசுற அளவுக்கு. குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுங்கும். மடியில கணம் இல்லை, வழியில பயம் இல்லை. நீ வாட போய்கிட்டே இரு. யாரு வேணாலும் எது வேணாலும் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, கொடுக்காம போறாங்க, எதை வேணாலும் செய்யறாங்க. உனக்கு எங்கப்பா வலிச்சது? உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படியே ஆட்டம் கண்டுருச்சு. வைத்திலிங்கம் உரத்த நாட்டுல இருந்துகிட்டு அவர் வந்து இணைப்பை பத்தி பேசிட்டு இருக்காரு, நீ அங்க இருந்துட்டு சும்மா எதுக்கியா நிக்கிற, நீ ஒரு ப்ரெஸ் மீட் குடியா அப்படிங்க. இந்த ஆள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்காரு. சேகருங்கிறவர் அவர் ஏற்கனவே வந்து இது அமமுகவில் வந்து மாவட்ட செயலாளர் இருந்தவர். அவர் வந்து ப்ரெஸ் மீட் கூட அவரே வந்து இப்போ அங்கே எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற காசை வாங்கிட்டு தான் அங்கே போயிருக்காரு. அது எல்லாத்துக்குமே தெரிந்த விஷயம்தான். ஆனால் அவர் என்ன பேசுறாரு ப்ரெஸ் மீட்டில், எடப்பாடி பழனிசாமி 89லயே சேவல் சின்னத்தில் நின்று ஜெயிச்சவர், எடப்பாடி பழனிசாமி 89லயே சேவல் சின்னத்தில் நின்று ஜெயிச்சவர். இதையே தான் ரிப்பீட்டாக சொல்லிகிட்டே இருக்காரு அந்த ப்ரெஸ் மீட்டில். வேற எதுவுமே பேச மாட்டேங்காரு. எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசுறதுக்கு என்ன அருமை பெருமை இருக்கு பாருங்க? ஒண்ணுமே கிடையாது. இல்ல அவர் தலைமையில தொடர்ந்து நம்ம வெற்றி பெற்றுட்டோம் சொல்லி பேச போறாங்களா? இல்ல அவர் தலைமையில கட்சி வந்து சிறப்பா செயல்படுது அப்படின்னு சொல்லி பேச போறாங்களா? இல்ல அவர் தலைமையில தான் வந்து நல்லபடியா வந்து கட்சியை வந்து ஒருங்கிணைத்து செயல்படுறாரு அப்படின்னு சொல்ல போறாங்களா? எதுவுமே சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமி பண்ண அந்த துரோக செயலெல்லாம் வந்து வெளியில பேச முடியுமா? இப்படி ஆளுக்க பேச முடியாது. அவர் பேசுற ஒரே வார்த்தை என்னன்னா 89லயே அவர் வந்து சேவல் சின்னத்துல நின்று ஜெயிச்சவரு அப்படிங்கிறார். அதை என்ன சொல்றாரு, ஒரத்த நாட்டுல வந்து நீங்க வந்து நின்றீங்கல்ல, உங்களை வந்து அங்க இருக்கிற ஏரியா பூரா வந்து திமுக தானே வெற்றி பெற்றுச்சு, உங்க ஆளுமையை வந்து நிரூபிக்கல அப்படிங்காரு. முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் பாராளுமன்ற தொகுதியில சேலத்துல வெற்றி பெற வைக்க முடியல. அவரு வார்டுல வந்து ஒரு அதிமுக வந்து ஜெயிக்க வைக்க முடியல. இதெல்லாம் கேட்கறதா இருந்தா நிறைய கேட்கலாம்ல. இப்ப விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்துச்சு. அதுல வெறும் 5000 வாக்கு வாங்குற அளவுக்கு அதிமுகவுடைய இல்லாம போச்சு. இதை கொஞ்சம் யோசிக்கணும்ல. அவர் சேகர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்காருன்னா இதையெல்லாம் வந்து சொல்லணும்ல. நாங்களும் வந்து விளவங்கோடுல வந்து நாங்கள் 5000 ஓட்டு வாங்கியிருக்கோம்ல, அது எங்களுக்கு சாதனை இல்லையா அப்படின்னு சொல்லி பேசணும். இல்லை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாங்கள் டெபாசிட் வாங்குறதுக்கு நாங்கள் 10வது ரவுண்டு வரைக்கும் முக்கணும்ல, அது பெரிய சாதனை இல்லையா அப்படின்னு சொல்லி பேசணும். இப்போ பாராளுமன்றத்தில் 40 தொகுதியிலையும் நாங்கள் வந்து நின்று பல இடங்களில் டெபாசிட் போச்சு, 2வது இடம் 3வது இடம்லாம் போச்சு, 4வது இடத்துக்கே நாங்கள் வந்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதனை பேசணும்ல. இல்லை இந்த தோல்வியை தவிர்க்கிறதுக்கு எப்பா எங்களால முடியாதுப்பா, 10 தோல்வியை நாங்கள் கொடுத்துட்டோம், 11வது தோல்வியை கொடுக்க எங்களுக்கான வந்து சக்தி இல்லை, அதனால நாங்கள் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வந்து நாங்கள் புறக்கணிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த சாதனையும் பேசணும்ல. அதையெல்லாம் பேச மாட்டேங்காரு அவரு. அவர் பிரஸ் மீட்ல சொல்ற ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா 89லயே அவர் வந்து சேவல் சின்னத்துல இருந்து ஜெயிச்சுட்டு போ. 89ல அம்மா இருந்ததுனால தானே ஜெயிச்சிங்க. ஏதோ 2021 சட்டசபை தேர்தலில் அவர் வந்து எடப்பாடி தொகுதியில நிக்கணுங்கிறதுக்காக தென் மாவட்ட மக்களை வந்து பழி வாங்கினார். அதனால ஏதோ அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியோடு நின்று எடப்பாடி தொகுதியில் ஜெயிச்சார். இல்லைன்னா அங்கேயும் வந்து நக்கிட்டு போயிருக்கும். அவரு சொல்றாரு,
நீ வந்து அதிமுகவை பத்தி பேச வைத்திலிங்கத்துக்கு தகுதி இல்லைன்னு. எடப்பாடிக்கு என்னப்பா தகுதி இருக்கு? சரி, இப்படியெல்லாம் பேசுறானுங்க இல்லையா, பிரஸ் மீட் வைக்கிறாங்க, பேசுறாங்க, போங்க, ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில நீங்க பேசுறீங்க அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுடைய உரிமையை வந்து பறிச்சிருக்கிறார். அந்த தொண்டர்கள் உரிமையை வந்து ஏன் பறிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது கேட்க தைரியம் இருக்கா? எல்லா பேரும் கூட்டு கலவாணி தானே, எல்லாரும் கூட்டு சேர்ந்து தானே இந்த கட்சியை அழிச்சிங்க. அப்போ இவங்கெல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்க போகுது சொல்லுங்க? வைத்திலிங்கம் அதிமுக இணைப்பை பத்தி பேசுறாருன்னா அவர் தகுதியோட பேசுறாரு. இணைப்பே கூடாதுன்னு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி எப்படி தகுதி வாய்ந்தவராக இருக்க முடியும்? ஏன் இந்த சேகர் மரமண்டைக்கு என்ன புரியாதா? உடனே மாவட்ட செயலாளர் ஆகிட்டா பெரிய ஆள் நினைப்பா? மாவட்ட செயலாளர் இருக்கீங்களே, நாளைக்கு வந்து நீங்க ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெறணும்னாலுமே அங்கே வைத்திலிங்கம் தயவு இல்லாமல் எப்படி ஜெயிப்பீங்க? அது புரியுதுல்ல. அதிமுக பிரிஞ்சு கிடக்குது. முந்தியாவது அதிமுக ஐயா ஓபிஎஸும் இருந்தாங்க, அதனால ஒரு 60 தொகுதிக்கு மேலேயாவது நீங்க ஜெயிச்சிங்க. இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் வந்து இல்லை, இன்னைக்கு எப்படி ஜெயிக்க போறீங்க? உரத்து நாட்டை அதிமுக ரெட்டலை சின்னம் நின்றுச்சுன்னா டெபாசிட் போயிடும். இதே சேகர் ஒரு களத்துல நின்றாலுமே அவரே டெபாசிட் வாங்குறதே கஷ்டமா போயிடும். அவரு பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசலாமா? ஏப்பா, உங்களை யாருப்பா பேசுனது? நான் எடப்பாடி பழனிசாமி பத்தி எதுவும் தப்பா பேசிட்டோமா? கட்சியை ஒன்று சேரணும்னு சொல்லி பேசணும். தொண்டர்களுடைய எண்ணங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி அவர் பிரஸ் மீட்ல வந்து பேசியிருக்காரு. இதுக்கு ஒரு பிரஸ் மீட் எடப்பாடி பழனிசாமி வைக்க சொல்லி எடப்பாடி பழனிசாமிகிட்ட காசை வாங்கி ஒரு பிரஸ் மீட்டை கூட்டி இதை வந்து விளம்பரப்படுத்தணுமாமா. ஏன்னா நானும் தஞ்சையில் இருக்கிறேன், நானும் வந்து தஞ்சையில் மத்திய மாவட்ட செயலாளர் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மீடியாவில் காட்டிக்கிறதுக்காக இவர் ஒரு பிரஸ் மீட்டை நடத்துறாரு. இன்னைக்கும் தொண்டர்கள் நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் தலைமையில அதிமுக வந்தாதான் வெற்றி பெறுங்கிறது தான் தொண்டர்களுடைய எண்ணம். எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த நம்மள்ட்ட இருக்கிற காசுகளை பூரா இப்படி மாவட்ட செயலர் இப்படி இந்த ஜால்ரா போடுறானுல்ல சேகர் மாதிரியான ஆட்க, இப்படி மாவட்ட செயலர்களை வச்சுக்கிட்டு நம்ம கட்சிக்கு தலைமை பொறுப்புக்கு இருந்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆசைப்படுறாரு. கையில காசு பணம் இருக்கிறதுனால கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்துட முடியாது தம்பி. முதல்ல சேகர் அவர் நல்லா புரிஞ்சுக்கிறணும். கையில காசு பணம் இருக்கிறதுனாலதான் ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்துடலாம்னு சொல்லி நினைக்கிறதே மிகப்பெரிய தவறு. அப்படி இருந்தா அதானி அம்பானி கூட நாளைக்கு வந்து உங்களுக்கு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா தர்றேன், உங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 10 கோடி ரூபா தர்றேன்ப்பா, நான் தான் கட்சிக்கு பொதுச் செயலாளர்னா உங்களை மாதிரி ஆட்கள்லாம் சேர்ந்து அவரையே பொதுச் செயலாளராக்கிடுவீங்க. இப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு இருக்குது. எல்லாம் காசு காசு காசு, காசே தான் கடவுளோட அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் இன்னைக்கு சேகர் வந்து பிரஸ் மீட் எடுது. அவர் பிரஸ் மீட்டு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சிரிப்பா தான் இருந்தது. என்னையா மனுஷங்க இப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு. தொண்டர்கள்லாம் ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நேத்து வைத்திலிங்கம் அவர்கள் பேசின அந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி எந்த விதத்திலையும் வந்து ஒரு தரக்குறைவான ஒரு விமர்சனங்களை எதுவுமே வந்து வைக்கல. அதிமுக ஒன்று சேரணும், அதை தொண்டர்கள் விரும்புறாங்க. 2025 டிசம்பருக்குள்ள அதிமுக ஒன்றிணையும். 2026 வந்து அம்மானுடைய ஆட்சி அமையும். அந்த அதிமுக இணைப்புக்கு யாரு விருப்பம் இல்லையோ அவங்க தானாவே ஒதுங்கிடுவாங்க அப்படின்னு தான் சொன்னாரு. அந்த பிரஸ் மீட்டை நீங்க முழுமையா பார்த்தா தெரியும். இந்த கூறுகட்ட அந்த அந்த சேகர் இருக்காருல்ல, மத்திய மாவட்ட தஞ்சை மத்திய மாவட்ட செயலர், அவர் என்னமோ பெரிய இது மாதிரியும் அந்த கட்சியை நட்டம நிப்பாட்டுற மாதிரியும், எடப்பாடி பழனிசாமி காசு கொடுக்கலன்னா நீனே வேலை செய்ய மாட்ட. காலப்போக்கில் இது எப்படி போய் சேரும் தெரியுமா? அதிமுக வந்து ஐயா ஓபிஎஸ் கையில வரப்போகுது. இந்த சேகர் மாதிரியான ஒரு புல்லுருவிகள்லாம் திருச்சி ஓட போறாங்க. அதான் நடக்க போகுது. கட்சி ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு பிரஸ் மீட் கொடுக்காரு வைத்திலிங்கம். கட்சி ஒன்று சேர்ந்துடக்கூடாது, திமுக தான் வெற்றி பெறணும், அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும், அதனால நீங்க ஒரு பிரஸ் மீட்டை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லி சேகர் வந்து பிரஸ் மீட் கொடுக்காரு. புரிந்து தெரிந்து தெளிவாக நடந்தா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.